சத்குருவே சரணம். கருச்சிதவியின் ரகசியம் என்ன? நிறைய பேருக்கு பெண்களுக்கு ஏதோ இந்த காலங்களில் அபாஷன் ஆகுது. கருச்சிதவினா அபாஷன் ஆகுது. அபாஷன் நிறைய பேருக்கு ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மனநிலை, உணவு, சுற்றுப்புற சூழ்நிலை, அவங்களுடைய குணாதிசயங்கள். அடிக்கடி டென்ஷன் ஆகக்கூடாது. திருமணமான பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும், கோயிலுக்கு போகணும், எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்கணும். டென்ஷனாக இருந்தாலோ பிபி அதிகமானாலோ அப்போது அவங்களுக்கு என்னென்னா உடல் ரீதியாக அபாஷன் ஆகும். இப்போது ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பித்திருக்கள் செய்த கர்மா அப்படின்னுறாங்க ஜோதிடத்தில். பித்திருக்களுடைய கர்மா, உன்னுடைய 7 பாட்டனார் பாட்டி அவர்கள் செய்த அந்த ஒரு பாவகர்மா இந்த பொண்ணுக்கு வருது. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அற்புதமான பொண்ணு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த பொண்ணு நிறைய தர்மங்கள் பண்ணியிருந்த 20-25 வயசில் திருமணம் ஆகிருக்கு. அதுவரை நிறைய தர்மங்கள் செய்திருந்தால் அபாஷன் ஆகாது. முன்னோர்கள் பாவம் செய்திருந்தால் கூட இதனுடைய வாழ்க்கையில் நிறைய தர்மங்கள் செய்து மகாலட்சுமி ஹோமம்லாம் செய்திருந்தால் இந்த பொண்ணுக்கு அபாஷன் ஆகாது. அந்த கர்மாக்கள் எல்லாம் போயிருக்கும். ஆனால் சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் தெரியாமல் வாழ்கிற பெண்களுக்கு இந்த முன்னோர்கள் செய்த பாவங்கள் கர்மாவாக மாறி இந்த அபாஷன், கருச்சிதைவு, இவங்களுக்கு கரு வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாபத்தினால கருச்சிதைவு ஆகுது. இப்போ என்ன, ஒரு தடவை ஆனவுடனே கொஞ்சம் கவனம் வேணும். எதனால நம்ம கருச்சிதைவு ஆகிருக்கு அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்து 3 தடவை அபாஷன் ஆச்சுன்னா அப்புறம் குழந்தை பாக்கியமே இருக்காது. அந்த கர்ப்பப்பை தாங்கக்கூடிய சக்தி இழந்துடும். அதனால் ஒரு தடவை ஆனாலே என்ன காரணம்னு உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு அதற்குரிய அந்த கர்மா நீங்குவதற்கான பரிகாரத்தை செய்துட்டு அதன் பிறகு நீங்கள் கணவன் மனைவி தாம்பத்தியம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து குழந்தை நின்றுடும். அழகான குழந்தை உங்களுக்கு பிறக்கும். இந்த அபாஷன் ஆனவர்கள் அலட்சியமாக இருந்துடுறாங்க. ஏதோ அபாஷன் ஆச்சு, 1 மாதம் கழித்து அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்க, திரும்ப கர்ப்பமாக வருவாங்க, திரும்ப அபாஷன் ஆகும். அது கர்ப்பப்பை தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னாக்கா அபாஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஆவதற்காக நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பரிகாரங்களை செய்து உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் சகோதரிக்கோ யாருக்கோ அபாஷன் ஆனால் அதை உடனே ஜாதகத்தை பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்துட்டு பாருங்கள். அடுத்து குழந்தை பாக்கியம் அற்புதமாக நடக்கும், ரொம்ப சுலபமாக நடக்கும். இதுக்காக ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாதீங்க. இது சுலபமாக செய்யக்கூடிய அற்புதமான விஷயம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.